கோல்ட் இடிஎஃப்ல இன்ஃப்ளோஸ் வந்து அதிகமா இருக்கதா வந்து மார்க்கெட்ல வந்து நியூஸ் வந்திருக்கு. சோ கோல்ட் இடிஎஃப்ல வந்து டிசம்பர் மாசம் மட்டுமே 11,600 கோடி ரூபாய் கோல்ட் இடிஎஃப்ல மட்டும் வந்திருக்கு. இங்க ஃப்ளெக்ஸி கேப்ல வந்த இன்ஃப்ளோவே வந்து பார்த்தோம் அப்படின்னா 10,000 கோடி ரூபாய் தான் வந்திருக்கு. சோ இந்த ஃப்ளெக்ஸி கேப் விடவே அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வந்திருக்குது கோல்ட் இடிஎஃப்ல வந்து வந்திருக்கு. சோ இது வந்து ரெக்கார்ட் ஐயா வந்து இருக்கதா சொல்றாங்க. 2001ல இருந்து இப்போ கோல்ட் இடிஎஃப் வந்து ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதுல இருந்தே வந்து பார்த்தோம் அப்படின்னா 2025 டிசம்பர் மந்த் தான் அதிகமான இன்ஃப்ளோஸ் வந்து வந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. டோட்டலா இந்த 2025ல மட்டுமே 42,000 கோடி ரூபாய் கோல்டு டிஎஃப்ல மட்டும் இன்ஃப்ளோவா வந்து வந்திருக்கு. சோ இங்க எல்லாருமே ஈக்விட்டிஸ் வந்து செல் பண்ணிட்டு கோல்டுல ஏத்துறாங்களான்னு கேட்டீங்கன்னா அப்படி எதுவும் பண்றது இல்ல. ஈக்விட்டிஸ்லயும் அவங்களோட பொசிஷன் வந்திருக்கு, கோல்டுலயும் அவங்களோட பொசிஷன் வந்து வைக்கிறாங்க. சோ நம்மளுமே கோல்டோட பொசிஷனை நம்மளோட போர்ட்ஃபோலியோல ஒரு 10ல இருந்து 20% வச்சுப்போம். அது வந்து பெட்டராவே வந்து பார்த்தோம்னா இருக்கு. இங்க கோல்டு டிஎஃபோட இன்ஃப்ளோ வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியுது. இந்த கோல்டோட ராலி யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்க எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. பட் ஆனா இந்த 2026ல ஏற்கனவே ரேலி ஆண்டு வந்து கண்டினியூ ஆகுமான்ற கேள்விக்கு ஆன்சர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே வந்து இப்ப யூஎஸோட ஜாப் டேட்டா வந்து வந்துருந்துச்சு. அந்த யூஎஸ் ஜாப் டேட்டா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வீக்கா தான் வந்து இருக்கு. சோ எப்படி வீக்கா இருக்குன்னு சொல்றோம் அப்படின்னா, இங்க 60,000 ஜாப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் ஆகும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருந்துச்சு. பட் ஆனா இங்க கிரியேட் ஆனது 50,000 ஜாப்ஸ் தான் வந்து கிரியேட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இந்த அளவுக்கான இங்க வீக்கா இருக்கிற ரீசனால இங்க ஃபெட் வந்து பார்த்தா ரேட் கட் பண்ணுவாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. மேலும் வந்து 2 ரேட் கட் பண்ணுவாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. சோ அப்படி அந்த 2 ரேட் கட் பண்ணாங்க அப்படின்னா டாலர் வந்து இன்னும் விழ ஆரம்பிக்கும். டாலர் விழுது அப்படின்னும் போது இங்க கோல்டு வந்து ஸ்ட்ராங்கா ஆக ஆரம்பிக்கும். சோ இது எல்லாமே வந்து பார்க்கும்போது இன்னொரு 6 மாசத்துக்கு ஒரு 8 மாசத்துக்கு வந்து பார்க்கும்போது கோல்டோட அந்த பொசிஷன் வந்து ஸ்ட்ராங்காவே வந்து இருக்கதா சொல்றாங்க. சோ இது எல்லாமே கோல்டு சுத்தி இருக்க விஷயமா இருக்கு. நேத்திக்கான மார்க்கெட்லயுமே கோல்டு வந்து ஒரு 0.5% வந்து ஏறி இருக்கு. சில்வரை பொறுத்தவரை ஒரு 2% மேல ஏறி இருக்கு. பட் ஆனா இதுக்கு முன்னாடி இருக்க ரீசனுமே இந்த யூஎஸோட ஜாப் டேட்டாவா தான் வந்து இருக்கு. பட் கோல்டுக்கு வந்து இது ஸ்ட்ராங்கான ரேலியா வந்து இருக்கு. இங்க சில்வரை பொறுத்தவரை இங்க யூஎஸ் வெனிசுலாவோட இம்பாக்ட் வந்து இருக்கு. சோ இது எல்லாமே வந்து பார்த்தா கம்பைன் பண்ணி தான் கோல்டும் சில்வரும் வந்து ஏறி இருக்கு. யூனியன் பட்ஜெட் 2026 என்னைக்கு நடக்க போகுது அப்படின்ற டேட் வந்து வந்திருக்கு. பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பிப்ரவரி 1ஆம் தேதி வந்து பிரசன்டேஷன் வந்து பண்ண போறாங்க. யூனியன் பட்ஜெட்டோட பிரசன்டேஷன் வந்து பண்ண போறாங்க. ஜனவரி 28ஆம் தேதியில இருந்து ஏப்ரல் 2ஆம் தேதி வரைக்கும் இந்த பட்ஜெட் செஷன்ஸ்க்கான டேவா வந்து இருக்கு. இதுல 2 ஃபேஸா வந்து பிரிச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து இந்த யூனியன் பட்ஜெட்டோட பிரசன்டேஷன் வந்து நடக்கும். செகண்ட் செஷன்ல வந்து இந்த பட்ஜெட்டோட ரிவ்யூ வந்து பாத்தீங்கன்னா இந்த கமிட்டி மூலமா பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இது வந்து 2 ஃபேஸா வந்து நடக்கும். சோ இங்க பிப்ரவரி 1ஆம் தேதி சண்டேவா தான் இருக்கு. அந்த சண்டே அன்னைக்கு இங்க யூனியன் பட்ஜெட்டோட பிரசன்டேஷன் வந்து நடக்கும். சோ இந்த ஒரு பட்ஜெட்ல வந்து எந்த செக்டார்ஸ்லாம் வந்து இவங்க அதிகமான போர்ஷன் வந்து ஒதுக்குறாங்களோ, அதாவது இங்க எந்த செக்டார்ஸ் எல்லாத்தையுமே இங்க டெவலப்மெண்ட் பண்றதுக்காக அதிகமான ஃபண்ட்ஸ் வந்து அலோகேட் பண்றாங்களோ, அந்த செக்டர் எல்லாமே வந்து ரேலியாக ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் போன வருஷம் வந்து ரயில்வேல வந்து பார்த்தோம்னா அதிகமான அலோகேஷன்ஸ் வந்து நடந்துச்சு. சோ அந்த ஒரு ரீசனால ரயில்வே ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஏற ஆரம்பிச்சு. அந்த செக்டரே வந்து பார்த்தா ஒரு ஹைல வந்து இருந்துச்சு. சோ அது எல்லாமே வந்து பார்த்தா ஒரு ஷார்ட் டர்ம் ரேலியா தான் வந்து இருக்கும். அது எல்லாமே லாங் டர்ம்ல சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபண்ட்ஸ் எல்லாமே உள்ள கேபிட்டல் இன்ஃபியூஸ் ஆயிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அது ஒர்க் ஆக ஆரம்பிக்கணும். சோ இந்த ஒரு பட்ஜெட்ல நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா இவங்க எந்த இடத்துல அதிகமான ஃபண்ட்ஸ் வந்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் பண்ணோம். சோ அவங்க அதிகமான ஃபண்ட்ஸ் எங்க வைக்கிறான்னு சொல்லி சொல்றாங்களோ அந்த ஒரு செக்டர் வந்து ரேலி ஆக ஆரம்பிக்கும். சோ எங்க வந்து கம்மியான போர்ஷன் வந்து வைக்கிறாங்களோ போன வருஷத்தோட இந்த வருஷம் கம்மியா வைக்கிறாங்களோ அது வந்து பார்த்தா கொஞ்சம் டிராப் ஆக ஆரம்பிக்கும். சோ இது வந்து பார்த்தா ஒரு அப்டேட்டா இருக்கு. இந்த வாரம் ஃபுல்லாவே மார்க்கெட் வந்து வீக்கா தான் வந்து இருக்கு. லாஸ்ட் 5 நாளுமே வந்து பார்த்தா இங்க நெகட்டிவ்ல தான் வந்து இருக்கு. சோ இங்க நேத்திக்கான ஒரே நாள்ல மட்டும் 600 பாயிண்ட்ஸ் வந்து சென்செக்ஸ் வந்து விழுந்திருக்கு. நிஃப்டி வந்து 194 பாயிண்ட் வந்து விழுந்திருக்கு. சோ இங்க மிட் கேப் அப்புறம் ஸ்மால் கேப் பொறுத்தவரை மிட் கேப் வந்து 0.8% வந்து விழுந்திருக்கு. ஸ்மால் கேப் வந்து 2% வந்து விழுந்திருக்கு. சோ ஸ்மால் கேப் கொஞ்சம் வந்து பிரஷரா தான் வந்து இருக்கு. லாஸ்ட் 5 நாள்ல மட்டுமே 13 லட்சம் கோடி ரூபாய் மார்க்கெட் வந்து வெளியே போயிருக்கு. லாஸ்ட் ஒரு நாள்ல மட்டும் அதாவது நேத்திக்கான நாள்ல மட்டும் 4 லட்சம் கோடி ரூபாய் மார்க்கெட் வந்து வெளியே போயிருக்கு. சோ எஃப்ஐஐ செல் ஆஃப் வந்து ரொம்பவே வந்து பார்த்தா கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. டிஎஸ் வந்து சப்போர்ட் பண்ணி வாங்கிட்டே இருக்காங்க. பட் ஆனாலும் மார்க்கெட் வந்து இறங்கிக்கிட்டே இருக்கு. சோ இங்க ஒரு மேஜர் செக்டரா வந்து பார்க்கும்போது ஆயில் அண்ட் கேஸ் மட்டும் இங்க நல்ல ஒரு ரேலியில வந்து இருக்கு. ஐடியும் வந்து ஒரு நல்ல ரேலியில வந்து இருக்கு. இதை தாண்டி இருக்க எல்லா செக்டர்ஸுமே வந்து பார்க்கும்போது நெகட்டிவா தான் வந்து இருக்கு. இங்க ஸ்டாக் ஸ்பெசிபிக்கா பார்த்தோம் அப்படின்னா எலிகான் இன்ஜினியரிங்ன்ற கம்பெனி வந்து இருக்கு. இதோட Q3 வந்து சரியில்லை. 16% வந்து இறக்கிருக்காங்க. ஐஇஎக்ஸ் ஷேர் வந்து இங்க கேபிட்டல் என்ற இயரிங் வந்து போயிட்டு இருக்கு. சோ அந்த இயரிங் ரீசனால 8% வந்து மார்க்கெட்ல இறக்கிருக்காங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் வந்து ஒரு 10% விழுந்து அப்புறம் 7% வந்து விழுந்து இப்போ 6% வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சோ இங்க மணப்புரம் ஃபைனான்ஸ் விழுறதுக்கு எனக்கு ரீசன் என்னன்னு டீடைலாவே வந்து இவங்க ஃபர்தரா வந்து பார்ப்போம். ஃபோர்ஸ் மோட்டார்ஸ்மே இந்த வாரம் ஃபுல்லாவே வந்து விழுந்துகிட்டே வந்துருந்துச்சு. இப்போ 7% வந்து விழுந்திருக்கு டோட்டலா. சோ நேத்திக்கான நாள்ல அதிகமா ஏறது வந்து நேஷனல் அலுமினியமும் அப்புறம் இங்க இந்துஸ்தான் ஜிங்க் வந்து மார்க்கெட்ல ஏறி இருக்கு. சோ ஆயில் அண்ட் கேஸ் தவிர இங்க இருக்க எல்லாமே வந்து பார்த்தா கொஞ்சம் பிரஷர்ல தான் வந்து இருக்கு. சோ இப்போ மணப்புரம் ஃபைனான்ஸ் வந்து ஏன் விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். மணப்புரம் ஃபைனான்ஸ் வந்து ஸ்டார்டிங்ல ஒரு 10% வந்து விழுந்துச்சு. அப்படியே ஒரு 7% 8% வந்து விழுந்து இப்போ 6% 5% வந்து பார்த்தீங்கன்னா விழுந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ ஏன் மணப்புரம் ஃபைனான்ஸ் வந்து விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க பெயின் கேபிட்டல் என்ற கம்பெனி வந்து இங்க மணப்புரம் ஃபைனான்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறதா வந்து சொல்லியிருந்தாங்க. இது ஒரு 18% ஆஃப் த ஸ்டேக் வந்து வாங்க போறதா சொல்லியிருந்தாங்க 4,400 கோடி ரூபாய்க்கு. அப்புறம் இங்க ஓப்பன் ஆஃபராவே ஒரு 26% ஸ்டேக் வந்து இருக்கு. சோ இது எல்லாமே இங்க கம்பைன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்க பெயின் கேபிட்டல் வந்து இங்க மேனேஜ்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற அளவுக்கு ஸ்டேக் பொசிஷன் வந்து ஏத்திடுவாங்க. சோ அப்படி மேனேஜ்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற அளவுக்கு ஸ்டேக் பொசிஷன் ஏத்திட்டாங்க அப்படின்னா அது ஆர்பிஐயோட நார்ம்ஸ் படி அது வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஆர்பிஐயோட நார்ம்ஸ் படி ஒரு இன்வெஸ்டர்ஸ் வந்து இங்க ஒரு பேங்கோ இல்ல அப்படின்னா ஒரு என்பிஎஸ்சியா தான் வந்து ஓன் பண்ணணும். மல்டிபிள் ஆஃப் என்பிஎஃப்சி மல்டிபிள் ஆஃப் பேங்க்ஸ் வந்து ஓன் பண்ணக்கூடாது. இதுதான் ஆர்பிஐயோட நார்ம்ஸ். பட் ஆனா பெயின் கேபிட்டல் நிறுவனம் வந்து ஏற்கனவே டைகர் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு. அது ஒரு என்பிஎஃப்சி கம்பெனியா இருக்கு. அதை வந்து இவங்க வந்து ஓன் பண்ணிட்டு இருக்காங்க. 93% ஸ்டேக் வந்து அவங்க கிட்ட இருக்கு. இங்க அதானி கேபிட்டல் வந்து இருந்துச்சுல. சோ அந்த ஒரு கம்பெனி தான் இந்த டைகர் கேபிட்டல் என்ற கம்பெனியா வந்து இருக்கு. சோ அதை வந்து ரீபிராண்ட் பண்ணிருக்காங்க.
சோ அதுல ஏற்கனவே வந்து இவங்களோட பொசிஷன் வந்திருக்கு. அது ஒரு என்பிஎஃப்சியா தான் வந்திருக்கு. சோ அந்த கம்பெனில ஒரு பொசிஷன் வந்திருக்கு. இப்ப மணப்புரம் பினான்ஸ்லயே வந்து இங்க மேனேஜ்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற அளவுக்கு ஸ்டேக் வந்து ஏத்துற ஒரு பிளான்ல வந்து இருக்காங்க. சோ இந்த ஒரு ரீசனால ஆர்பிஐ வந்து பார்த்தா அப்ரூவல் வந்து குடுக்கல. இங்க செபியும் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவும் வந்து அப்ரூவல் குடுத்துட்டாங்க. பட் ஆனா ஆர்பிஐ தான் லாஸ்ட் அப்ரூவல் இங்க பேங்க்ஸ் அண்ட் என்பிஎஃப்சிஸ்க்கு. பட் ஆனா அவங்க வந்து தர மாட்டேங்கிறாங்க. பட் ஆனா இங்க பெயின் கேபிட்டல் சொல்ல வரது என்னவா இருக்கு அப்படின்னா, இது ரெண்டுமே டிஃபரெண்டான ஃபண்ட். அது ஒரு ஃபண்ட், இது ஒரு ஃபண்ட். இந்த ஃபண்ட்ல இருந்து வர டீம்ஸ் வந்து பாத்தீங்கன்னாலும் செப்பரேட்டா தான் வந்து இருக்காங்க. சோ ரெண்டுமே தனித்தனி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஆனாலுமே ஆர்பிஐ வந்து இன்னும் வரைக்கும் அப்ரூவல் வந்து தரல. சோ இதனால வந்து பார்த்தோம்னா இங்க மார்க்கெட் வந்து இறங்கி இருக்கு. இங்க மணப்புரம் பினான்ஸ் ஷேர் ஸ்டில் என்னதான் இறங்கினாலுமே காஸ்ட்லியா தான் வந்து இருக்கு. சோ நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு பொறுமையா வந்து கன்சிடர் பண்ணிப்போம். நொமுரா நிறுவனம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து ஒரு 23% இங்க இருந்து அப்சைட்ல வந்து போகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ₹105 வரைக்கும் போகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. என்ன ரீசனால ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து போகும்னு சொல்றாங்க அப்படின்னா, பினான்சியல் இயர் 2019 இருந்து பினான்சியல் இயர் 2025 வரைக்கும் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து பீப்பிள் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கட்டும், அதாவது ஸ்டாஃப் செலக்ஷன், சோ அங்கேயா இருக்கட்டும், அப்புறம் பிராண்டோட அவேர்னஸ்க்காக, அப்புறம் வந்து பார்த்தா இங்க டெக்னாலஜிக்காக அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. சோ அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து இப்பதான் வந்து ரிட்டர்ன் எடுக்க ஆரம்பிக்க போறாங்க. அதாவது ஆப்பரேட்டிங் லிவரேஜ் வந்து எடுக்க ஆரம்பிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இந்த கம்பெனி ப்ராஃபிட்டபிளா தான் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. அண்ட் தென் இப்ப நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து பார்த்தா ஒரு பிரஷர்ல வந்து இருந்தது. அதுவுமே இப்ப ரெப்போ ரேட் கட் நடந்ததுக்கு அப்புறமா அது கூட லிங்க் ஆயிட்டு இப்ப வந்து மேட்ச் ஆயிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ இங்க நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினை தவிர மீதி எல்லாமே வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் எக்ஸிக்யூட்டிவ் ரிசல்ட்ஸ் பொறுத்தவரை. சோ அதுவுமே வந்து இப்ப கம்பேக் ஆயிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்டில் வந்து பார்த்தா இப்ப பிரச்சனையா இருக்கிற ஏரியா வந்து மைக்ரோ ஃபைனான்ஸ் வந்து இன்னும் பிரஷர் வந்து இருக்கு. சோ அந்த ஒரு அசட்டை எப்படியா மேனேஜ் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. சோ இது எல்லாமே ஒரு ரீசனா வச்சு இப்ப கூட வந்து ஹோல்சேல்ல இருந்து பார்த்தா இப்ப ரீட்டைலுக்கு வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களோட லோன் குரோத்தை பொறுத்தளவுல. சோ இந்த மாதிரி இந்த பேங்க் வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டே போற ரீசனால இங்க 23% அப்சைட் வந்து போகும்னு சொல்றாங்க. பட் ஆனா இப்ப இருக்க வேல்யூஷனுக்கு வந்து பார்த்தா மேட்ச் ஆகல. சோ அதனால நம்ம வெயிட் பண்ணியா பார்ப்போம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனி வந்து இங்க ஜியோவோட ஐபிஓ வந்ததுக்கு அப்புறமா 2.5% ஸ்டேக் வந்து ஜியோல வந்து வித்துட்டு 40,000 கோடி ரூபாய் வெளியேற்ற போற பிளான்ல வந்து இருக்காங்க. இங்க ஜியோ ஐபிஓ வந்து இங்க மார்ச் மாசம் வந்து இதுக்கான டிஆர்ஹெச்பி வந்து பார்த்தா போட போறாங்க. அப்புறம் ஐபிஓ வந்து பார்க்கும்போது இங்க மே டு ஜூன்ல வந்து நடக்க ஆரம்பிக்கும். சோ இங்க ஐபிஓ வந்து மே டு ஜூன்ல நடக்குதுன்னும் போது 2% ஸ்டேக் வந்து பார்த்தா விற்க போறாங்க. 2.5% ஸ்டேக் வந்து விற்க போறாங்க. இது வந்து 40,500 கோடி ரூபாய் வந்து வேல்யூவேஷனா வந்து இருக்கு. சோ இந்த கம்பெனியோட டோட்டல் வேல்யூவேஷன் வந்து $180 பில்லியன் வேல்யூவேஷனா வந்து பார்த்தா இருக்கு. சோ இது வந்து ஜெஃப்ரி சொன்னது. அபிஷியலா வந்து இந்த டிஆர்ஹெச்பி பேப்பர் வந்ததுக்கு அப்புறமா தான் தெரிய வரும் இந்த தனி கம்பெனியோட பிசினஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பட் ஆனா ஜெஃப்ரி சொல்றது இங்க $180 பில்லியன் வேல்யூவேஷன் உள்ள ஒரு கம்பெனியா வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ இங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட பிளான் படி இங்க ஐபிஓ வந்துச்சு அப்படின்னா இங்க ஸ்டேக் வித்துட்டு வெளியே போனோம் 40,000 கோடி ரூபாய் கையில எடுத்துட்டு போகணும் அப்படின்ற பிளான்ல வந்து இருக்காங்க. இங்க மெட்டா கூகுள்ல பொறுத்தல 2020 இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டபுள் த அமௌண்ட் வந்து ஜியோல வந்து பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஐபிஓ வந்து வரப்போகுது இந்த வருஷம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 10 வருஷம் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க ஜியோ நிறுவனம். சோ இங்க 10 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. 500 மில்லியன் யூசர்ஸ் வந்து பார்த்தா இப்போ இவங்க கையில வந்து இருக்கு. சோ எல்லாமே வந்து ஜியோல வந்து ஒரு அப்டேட்டா தான் வந்து இருக்கு. அசோக் லேலண்ட் நிறுவனம் என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா இங்க டாப் 10 இங்க கமர்ஷியல் வெஹிக்கிள் மேக்கர்ஸ் வந்து இருப்பாங்கல்ல. சோ அந்த ஒரு டாப் 10 கமர்ஷியல் வெஹிக்கிள் மேக்கர்ஸ்ல குளோபல் லெவல்ல இருக்கிற ஆட்கள்ல நாங்களும் வந்து ஒரு ஆளா வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த டாப் 10 குள்ள நாங்க வந்து வரணும். சோ அதுக்கான பிளான் வந்து இங்க மூவ்மெண்ட் வந்து எடுக்க போறோம். இப்ப கூட உத்தரப்பிரதேஷ் லக்னோல வந்து பார்த்தோம் அப்படின்னா 1000 கோடி ரூபாய் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. சோ இது வந்து ஃபுல்லாவே கிரீன்ஃபீல்ட்கான ஒரு பிளான்ட்டா வந்து இருக்கும்னு சொல்றாங்க. சோ இந்த ஒரு பிளான்ட்ல இருந்து 5000 இவி வண்டி வந்து வருஷத்துக்கு வந்து வெளியே வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ இது மூலமா 1000 டைரக்ட் ஜாப்ஸும் 2000 இன்டைரக்ட் ஜாப்ஸ் வந்து கிரியேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபுல்லாவே வந்து பார்த்தா இந்தியாவுக்கு ஒரு பிளஸ்ஸா தான் இருக்கு. அப்புறம் அசோக் லேலண்ட பொறுத்தவரை இவங்க டாப் 10 கமர்ஷியல் வெஹிக்கிள் மேக்கர்ஸா வந்து ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த கம்பெனியோட ஸ்விட்ச்ன்ற ஒரு கம்பெனி வந்து இருக்கு. இதோட சப்சிடரி கம்பெனி. அதுல இருந்து இவி வண்டி வந்து பார்த்தா தயாரிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அதுல எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் வந்து இருக்கு. அப்புறம் இங்க லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸும் வந்து இருக்கு. சோ இது எல்லாமே சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னும் போது அந்த உங்களோட பிளான்ஸ் அண்ட் தென் உங்களோட ஏற்கனவே இருக்க பிளான்ஸோட எக்ஸ்பென்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்க பைப்லைன்ல வந்து இருக்கு. சோ எல்லாமே கரெக்டா சப்போர்ட் ஆச்சு அப்படின்னா இந்த கம்பெனி வந்து டாப் 10 குளோபல் கமர்ஷியல் வெஹிக்கிள் மேக்கரா வந்து மாறிடுவாங்க. சோ இதுக்கான பிளான் வந்து இப்போ போய்கிட்டு இருக்காங்க. சோ இதுக்காக தான் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ்ல வந்து நடந்துகிட்டே இருக்கு. அந்த கம்பெனியோட எக்ஸ்பென்ஷன் நடந்துகிட்டே இருக்கு. ஏற்கனவே 50+ கண்ட்ரீஸ்ல வந்து ஆப்பரேட் ஆயிட்டு இருக்காங்க. இவங்களோட ஸ்விட்ச் பிராண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பராகவே வந்து போயிட்டு இருக்கு. சோ பார்க்கலாம் எப்படி போய் முடியுதுன்னு சொல்லிட்டு. ஐடிசி ஹோட்டல்ஸ் நிறுவனம் வந்து 91 வருஷத்துக்கு லீஸுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு லேண்ட் வந்து எடுக்கிறாங்க. இந்த லேண்ட் எங்க இருக்கு அப்படின்னா யசோபிமின்ற துவாரகான்ற பிளேஸ்ல வந்து இருக்கு. சோ இந்த ஒரு லேண்ட் வந்து லீஸுக்கு எடுக்க போறாங்க. 91 வருஷம் இதுக்கான லீஸ் பீரியடா வந்து இருக்கு. சோ இதுக்காக 326 கோடி ரூபாய் வந்து ஸ்பெண்ட் பண்ண போறாங்க. சோ 91 வருஷத்துக்கு யசோபிமின்ற லேண்ட் வந்து வாங்க போறாங்க துவாரகால. சோ இதுக்காக 326 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. சோ இதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க? ஆப்வியஸ்லி ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து இங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் எல்லாமே கட்ட ஆரம்பிப்பாங்க. சோ அது வந்து பிரீமியம் ஆஃபரிங்ஸா வந்து பாத்தீங்கன்னா பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ இது இந்த கம்பெனிக்கு எப்படி பிளஸ்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க டெல்லியில அவங்களோட பிரசன்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி தர விதமா இது வந்து இருக்கும். எம்ஐசிஇன்ற பொசிஷன் வந்து இவங்களால என்ஹான்ஸ் வந்து பண்ணிக்க முடியும். எம்ஐசிஇ அப்படின்னா இங்க மீட்டிங், இன்சென்டிவ்ஸ், அப்புறம் கான்ஃபரன்ஸ், அப்புறம் எக்ஸிபிஷன்ஸ் இது எல்லாமே நடக்குது அப்படின்னும் போது இந்த ஹோட்டல்ஸ் வந்து நடத்த ஆரம்பிப்பாங்க. அது இந்த கம்பெனிக்கு லாங் டர்ம் ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். சோ இது ஐடிசி ஹோட்டல்ஸ்க்கு ஒரு பெரிய அப்டேட் தான் இருக்கு. மெயினான ஏரியால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு லேண்ட் வந்து கிடைச்சிருக்கு. சோ அங்க வந்து ஹோட்டல்ஸ் பில்ட் பண்ணி இந்த கம்பெனி வந்து அடுத்த லெவல்ல வந்து மூவ் ஆவாங்க அப்படின்றது தான் எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கு. டாடா பவர் நிறுவனம் என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா இங்க 1 கோடி ஸ்மார்ட் ஹோம்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்ற பிளான் வந்து இறங்கிருக்காங்க. இன்னும் 3 வருஷத்துல 1 கோடி ஸ்மார்ட் ஹோம்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்ற பிளான் வந்து இறங்கிருக்காங்க. இங்க கொச்சியை வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா டார்கெட் பண்ணி அடுத்த ஒரு 3 வருஷத்துல 10 லட்சம் ஸ்மார்ட் ஹோம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இங்க ஸ்மார்ட் ஹோம்ஸ் போது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த உள்ள யூஸ் பண்ற டிவைசஸ் எல்லாமே ஸ்மார்ட்டா வந்து இருக்கும்.
அதாவது இங்க ஸ்மார்ட் லைட்னிங், அப்புறம் வந்து இங்க ஸ்மார்ட் சென்சார், ஸ்மார்ட் சுவிட்சஸ், இந்த மாதிரி ஹோமுக்கு நம்ம யூஸ் பண்ற எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்மார்ட் லெவல்ல எடுத்துட்டு வந்துருவாங்க. ஸோ இதுதான் இந்த கம்பெனியோட ஒரு பிளானா வந்து இருக்கு. 1 கோடி ஸ்மார்ட் ஹோம்ஸ் வந்து கிரியேட் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து டாடா பவர் எப்படி அச்சீவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த 3 வருஷத்துல வந்து அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இந்தியாவில் வந்து இந்த ஸ்மார்ட் ஹோம்க்கான மார்க்கெட் வந்து 2000 கோடி ரூபாவா வந்து இருக்கு. இது வந்து 20% 30% வந்து ஆனுவலா வந்து growth ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு மார்க்கெட்ல வந்து இங்க டாடா பவர் என்டர் ஆகுறாங்க. அண்ட் தென் இங்க டாடா பவர் வந்து இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. இங்க ஒரு புது பிளான்ட் வந்து நெல்லூர்ல வந்து ஓபன் பண்ண போறாங்க. 6675 கோடி ரூபாய் கொடுத்து இந்த ஒரு பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா இனாகிரேஷன் வந்து பண்ண போறாங்க நெல்லூர், ஆந்திர பிரதேஷ்ல. சோ இது வந்து ஒரு 10 ஜிகாவாட்கான ஒரு பிளான்ட்டா வந்து இருக்கு. இது மூலமா 1000 டைரக்ட் ஜாப்ஸ் வந்து கிரியேட் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ ஃபுல்லாவே டாடா பவர் வந்து அவங்க அப்டேட் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. எக்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாமே அவங்களோட பிளான் பி வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணிருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த யூஎஸ் வந்து டாரிஃப் வந்து 50% வந்து போட்டிருக்காங்க. மேலும் 500% வந்து போடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து மிரட்டி இருக்காங்க. சோ இந்த ஒரு ரீசனால யூஎஸ்லயே வந்து அதிகமான எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பண்ணிருக்க முடியாது. சோ அங்க வந்து டாரிஃப் அதிகமா இருக்கு. சோ இந்த ஒரு ரீசனால இங்க அதிகமான எக்ஸ்போர்ட்ஸ் வந்து அதர் கண்ட்ரீஸ்ல வந்து பண்ணி தான் ஆகணும். சோ இங்க யூஎஸ் எக்ஸ்போஷரை தாண்டி அதிகமான எக்ஸ்போஷர் வந்து வேற கண்ட்ரீஸ்ல வச்சாகணும். சோ அது வந்து இங்க பேரலா வந்து நடந்துட்டு இருக்கதா வந்து சொல்றாங்க. பட் ஆனா இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலை விட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கதா வந்து சொல்றாங்க. சோ இது என்ன ரீசன் அண்ட் தென் என்ன மெட்ரிக்ஸ் வச்சு சொல்றாங்க அப்படின்னா, முன்னாடி $84 பில்லியன் வந்து இங்க அதர் கண்ட்ரீஸ்ல வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, இப்ப $87 பில்லியன் தான் வந்திருக்கு. பெருசா வந்து பார்த்தோன்னா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கிடையாதுன்னு சொல்றாங்க. சோ யூஎஸ் மார்க்கெட்ல இருந்து அதர் மார்க்கெட்ஸ்க்கு நம்ம ஷிஃப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து பிளான் பி வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. பட் ஆனாலுமே பிளான் பி ஆக்டிவேட் பண்ணாலுமே வந்து அந்த அளவுக்கான பெரிய லெவலான வால்யூம் வந்து பண்ண முடியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ பார்க்கலாம் மேலும் இந்த டாரிஃப்ல வந்து அப்ளிகபிள் ஆச்சு அப்படின்னா எப்படி எக்ஸ்போர்ட்டர்ஸ் அடுத்த கண்ட்ரீஸ்ல வந்து இங்க மூவ் ஆன் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. டிவிஎஸ் நிறுவனம் வந்து என்னதான் ஆக்சுவலா பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் வந்து இன்வெஸ்டர்ஸ் மத்தியில வந்து எழுந்திருக்கு. சோ இந்த ஒரு ரீசனால மார்க்கெட்ல வந்து இறங்கிக்கிட்டே இருக்காங்க. சோ இந்த வருஷம் மட்டுமே ஐடி செக்டர் வந்து பார்த்தோம்னா ரொம்ப டிராப்ல இருந்துச்சு. அதுல மெயினா டிசிஎஸ் வந்து டிராப்ல வந்து இருக்கு. சோ இங்க டிசிஎஸ் வந்து ஆக்சுவலா வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க கோஸ்டல் கிளவுட்ன்ற கம்பெனி வந்து வாங்கிட்டாங்க. அது வந்து $700 மில்லியன் கொடுத்து ஒரு அக்விசிஷனா வந்து இருக்கு. அதுக்கு அடுத்ததா வந்து $6.5 பில்லியன் வந்து இங்க டேட்டா சென்டர்ஸ்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் இங்க பொட்டன்ஷியல் டீலாவே வந்து டெலிபோனியான்ற கம்பெனி வந்து $1 பில்லியன் கொடுத்து வாங்க போற பிளான் வந்திருக்காங்க. சோ இந்த கம்பெனியோட ஆக்சுவல் நோட் வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளேயர், அப்புறம் வந்து ஒரு ஏஐ பிளேயர், அப்புறம் ஃபியூச்சர் ரெடி பிளேயரா வந்து பாத்தீங்கன்னா எங்க டெக்ல வந்து இருக்கணும் அப்படின்ற ஒரு நோட்ல வந்து இங்க டிசிஎஸ் நிறுவனம் வந்து போயிட்டு இருக்காங்க. சோ இதுக்காக புது சிஓஓ வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள போட்டிருக்காங்க. சீஃப் ஆபரேட்டிங் ஆஃபீஸர் வந்து உள்ள போட்டிருக்காங்க. சோ இவர் வந்து டீப்பா வந்து இங்க மிட் லெவல் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரீஷஃபிள் வந்து பண்ணிட்டு இருக்காரு. யார் யாரெல்லாம் இந்த எமர்ஜிங்கான டெக்ல வந்து இன்வால்வ்மெண்ட் ஆகுறாங்க அந்த ஒரு ஃபோக்கஸ் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கிட்ட வந்து இருக்கு, அதுல யார் அடாப்டபிலிட்டி வந்து பண்றாங்க, அப்புறம் இந்த கம்பெனியோட அக்கௌண்டபிலிட்டிக்கு ஏத்த மாதிரி இவங்க யார் ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்களோ அந்த லெவல் பிளேயர்ஸ் மட்டும் உள்ள வச்சு அதுக்கான ரீஷஃபிளிங் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. சோ இந்த கம்பெனியோட ஆக்சுவல் ரெவன்யூ ஏஐல இருந்து மேக் பண்ணது $1.5 பில்லியன் வந்து இருக்கு. பட் ஆனா இது கோர் பிசினஸோட வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க க்ரோ ஆயிட்டு தான் இருக்கு. பட் ஆனா அந்த அளவுக்கான பெரிய growth வந்து கிடையாது. சோ அதனால இங்க ஷார்ட் டேர்ம்ல இது வந்து பெரிய சப்போர்ட் வந்து இருக்குமா அப்படின்ற கேள்விக்கான ஆன்சர் வந்து இன்னும் வரல. சோ இங்க இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் ஒரி பண்றது லாஸ்ட் 20 வருஷமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ரெவன்யூ வந்து டிக்ளைன் வந்து ஆனதே இல்ல. பட் ஆனா இப்போ ஆகும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. சோ ஒருவேளை ரெவன்யூ டிக்ளைன் ஆகுது அப்படின்போது கொஞ்சம் பிரச்சனையா தான் வந்திருக்கும். சோ அது எல்லாமே இந்த கம்பெனி எல்லாம் பண்ணிட முடியுமா, நிறைய அக்விசிஷன் வந்து பண்றாங்க, நிறைய பிளான்ஸ் வந்து வச்சிருக்காங்க. பட் ஆனா அதுக்கான பெர்ஃபெக்ட்டான எக்ஸிகியூஷன் வந்து நடக்குமா, அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாமே எக்ஸிகியூஷன் ஆகுமா அப்படின்ற கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் மத்தியில வந்து எழுந்திருக்கு. பாரத் கோக்கிங் கோல் லிமிடெட் பிசிசிஎல் சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ இந்த நிறுவனத்தோட ஐபிஓ வந்து பாத்தீங்கன்னா இப்ப மார்க்கெட்ல ஓபன் ஆயிட்டு இருக்கு. இது வந்து கோல் இந்தியாவோட 100% சப்சிடியரி கம்பெனி தான் இந்த பாரத் கோக்கிங் கோல்ன்ற கம்பெனியா வந்து இருக்கு. இது நேத்திக்கான மார்க்கெட்ல வந்து பார்க்கும்போது 8 மடங்கு ஓவராலா வந்து சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. அண்ட் இந்த கம்பெனியோட கிரே மார்க்கெட் சிக்னல் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் வந்து சர்ப்ரைசிங்கா வந்து இருக்கு. 40ல இருந்து 43% கிரே மார்க்கெட் சிக்னலா வந்து இருக்கு. இங்க பிரீமியம் அமௌண்ட் வந்து லிஸ்ட் ஆகலாம் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. இந்த கம்பெனியோட ஆக்சுவல் பிரைஸ் பெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ₹21 இருந்து ₹23 வந்து வச்சிருக்காங்க. 1000 கோடி ரூபாய் வந்து எங்க ஆஃபர் ஃபார் சேலாவே வந்து பாத்தீங்கன்னா திரட்ட போறாங்க. சோ அப்படின்னா கம்பெனில இருந்து காசு வச்சுட்டு வெளியே போக போறாங்க. 600 ஷேர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கைக்கு வந்து கிடைக்கும். ₹21 இருந்து ₹23 வந்து இருக்கு. சோ அதனால இங்க அதிகமான ஷேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்க கையில வந்து கிடைக்கும். அண்ட் தென் அலாட்மெண்ட் வந்து 14ஆம் தேதி வந்து இருக்கு. இங்க லிஸ்டிங் வந்து 16ஆம் தேதி வந்து சொல்லியிருக்காங்க. இப்பயே 8 மடங்கு வந்து பார்த்தோன்னா ஓவராலா வந்து சப்ஸ்கிரைப் வந்து ஆயிருக்கு. சோ ஒரு நல்ல சிக்னலா தான் இந்த ஒரு ஐபிஓட சிக்னல் வந்து இருக்கு. கிரே மார்க்கெட் சிக்னலை பொறுத்தவரை இங்க 40ல இருந்து 43% சொன்னோம்ல. இங்க கிரே மார்க்கெட் பிரைஸா வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க கிரே மார்க்கெட் பிரீமியம் பிரைஸ் வந்து இங்க 10ல இருந்து ₹12 வந்திருக்கு. சோ அதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இந்த கம்பெனியோட ஆக்சுவல் பிரைஸ் பேண்ட் வந்து ₹21 இருந்து ₹23. கிரே மார்க்கெட்ல இங்க பிரீமியமா ட்ரேட் ஆகிற அமௌண்ட் வந்து 10ல இருந்து ₹12 இதுக்கு மேல வந்து ட்ரேட் ஆகுது அப்படின்னா ஒரு ₹33 இருந்து ₹35 வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகலாம். அப்படி லிஸ்ட் ஆகுது அப்படிங்கும்போது 43ல இருந்து 45% வந்து லிஸ்டிங் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இந்த கம்பெனியோட வேல்யூஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ் அண்ட் மேட்சா வந்து இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இது ஃபுல்லாவே வந்து பார்த்தோம்னா செக் பண்ணிட்டு நம்ம மண்டே அன்னைக்கு அப்டேட் பண்ணுவோம். சோ அந்த அப்டேட்ல வந்து ஒன்னு லாங் டர்ம் பர்பஸ்க்கு ஓன் பண்ணலாமா, இல்ல அப்படின்னா இது வந்து லிஸ்டிங் எனக்காக பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மண்டே அன்னைக்கான மார்க்கெட்ல வந்து நம்ம டிஸ்கஸ் வந்து பண்ணுவோம். சோ இதுதான் இன்னைக்கான ஓவரால் வீடியோவா இருக்கு. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.